இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சாமந்தி செடியிலேருந்து கட்டிங்ஸ் வச்சுருக்கிறேன். அந்த கட்டிங்ஸ் வந்து சீக்கிரமாக வேர் வர்றதுக்கு நான் ஃபெர்டிலைசர் கொடுக்க போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த சாமந்தி செடி பாருங்கள், வெந்தயம் கலர் ஏற்கனவே சொல்லியிருந்தேனே, நல்லா அடுக்கு பூவாக பூக்கும். இந்த சாமந்தி ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து புது செடி இது வளர்ந்துக்கிட்டு இருக்குது. ஒரே கப் தொட்டிலேருந்து இருக்கிற செடியை வந்து இந்த பெரிய கப்பு தொட்டியில் நம்ம நட்டு இருந்தோம். அடிக்கடி வீடியோவில் தான் சொல்லியிருக்கேன், காமிச்சிருக்கோம் வீடியோவில். அந்த பிளான்ட்டு தான். ஆனால் பக்கத்துலேருந்து வேர்லேருந்து வந்து இப்போது இது போல் சின்ன சின்ன கண்ணெல்லாம் வரும். அந்த சமயத்தில் நம்ம எடுத்து வைக்கணும். இல்லைன்னா நீங்கள் வந்து சின்ன சின்ன பிரான்ச்சஸ்லாம் வரும். அந்த பிரான்ச்சஸ் எல்லாம் எடுத்து பாருங்கள். நான் இப்போ இந்த வெந்தயம் கலர் செடியிலேருந்து தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இது போல் வந்து கிளாஸில் மொட்டு வந்துருச்சானோ இதில். இங்கே பாருங்கள், சின்ன சின்ன கண்ணு இதுலேயும் மொட்டு இருக்குது. நான் மொட்டு கட் பண்ணிவிடுவேன். மொட்டு கட் பண்ணிவிட்டு நீங்கள் நட்டதுக்கப்புறமா நீங்கள் சாயலுக்குள்ளே என்ன போடணுன்னா அரிசி மாவு சேர்க்கணும். கொஞ்சம் போல் சேர்த்துட்டு நல்லா மண்ணில் கலந்து விட்டுடணும். கலந்து வச்சதுக்கப்புறமா நீங்கள் மண்ணுக்குள்ளே நடணும். அரிசி மாவு சேர்த்தா கூட நிறைய ரூட் வந்து அதிகமாக இருக்கும். ரூட்டெல்லாம் நல்லா திக்னஸாக இருக்கும். ஏற்கனவே மல்லி செடியிலலாம் நான் காமிச்சிருப்பேன். அது போல் தான் சாமந்தி செடிக்கும் நீங்கள் கட்டிங்ஸ் நடலாம். அரிசி மாவில், கடலை மாவில், அது போல். ஆனால் நீங்கள் அரிசி மாவில் கலந்து நட்டால் நல்லதுன்னு சொல்கிறேன். இந்த பூச்செல்லாம் வராது. இது போல் வந்து நட்டதுக்கப்புறமா பாருங்கள், இது போல் நான் வந்து இந்த செடி காலையில் கொடுத்துட்டேன். இருந்தாலும் சொல்கிறேன், ரொம்ப குட்டி கப்பு பாருங்கள், 3 கன்று கட்டிங்ஸ் தான் இது. இப்போ இது வேர் வந்திருக்கும். இது நம்ம வேறு பாட்டில் தான் நடணும். சீக்கிரமாக வேர் வர்றதுக்கு என்னென்னா நீங்கள் வந்து அப்பப்போ ரைஸ் வாட்டர் கொடுக்கலாம். பாருங்கள், இது போல் ரைஸ் வாட்டர் கொடுக்கலாம். இப்போ மழை வந்தது, அதனால நான் வந்து ஃபெர்டிலைசர்லாம் எதுவும் கொடுக்கல. இப்போ ஏற்கனவே ஊற்றி வச்சுருக்கிறேன். நாளைக்கு இந்த ரைஸ் வாட்டர் வந்து இந்த கிரிசாந்திமம் பிளான்ட்டுக்கு நான் இந்த ரைஸ் வாட்டர் வந்து பாட்டுக்குள்ளே ஊற்றிடுவேன். ரொம்ப நல்லது. ரைஸ் வாட்டர்லாம் நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் சேர்த்திங்கன்னா சாமந்தி செடிக்கு ரொம்ப நல்ல. சாயில் வந்து நல்லா பொறுபொருன்னாகும். சாமந்தி செடி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ரைஸ் வாட்டரில் அப்பப்போ கொடுத்தீங்கன்னா. இது போல் பதியம் செடி கூட ரைஸ் வாட்டர் ஊற்றலாம். இந்த செடி பாருங்கள், இதுக்கு வந்து நான் பதியமான சாமந்தி செடி. இதில் வந்து கவுமேனூர் இப்போ தான் காலையில் தான் போட்டேன் பாருங்கள், காலையில் தான் போட்டேன். இது போல் வேர் வந்த செடிக்கு வந்து கொஞ்சம் கடுகு பவுடரெல்லாம் ஏற்கனவே போட சொல்லியிருக்கேன். அது போலெல்லாம் போட்டுட்டு கூட நீங்கள் ரைஸ் வாட்டர் கொடுக்கலாம். நான் இந்த செடிக்கெல்லாம் போடல கடுகு பவுடருன்ட்டு நான் போட்டிருக்கேன். இப்போ போடாத செடிக்கு கடுகு பவுடர் நீங்கள் போடலாம். அதாவது வேர் வந்த செடிக்கு நான் சொல்கிறேன். ஆனால் இது போல் கட்டிங்ஸ் எல்லாம் வந்து நிழலில் தான் வைக்கணும். அதாவது ஒரு 5 days வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயில் இல்லாமல் அதுக்கப்புறம் நீங்கள் வெயிலில் வச்சிடலாம். அப்படியே வேர் பிடிச்சி நல்லா வளரும். உடனே வைக்கக்கூடாது, நட்டதுக்கப்புறமா செடி சொல்கிறேன். இது போல் புது செடி வளரும்போது நீங்கள் கட்டிங்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும். நான் வளர்த்து சாமந்தி செடியிலேருந்து கட்டிங்ஸ் எடுக்கிறேன். கொஞ்சம் புது செடி காப்பாற்றுறது கஷ்டம்தான். இருந்தாலும் நம்ம எப்படியாவது செடி காப்பாற்றி கொண்டு வரணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் புது சாமந்தி செடியெல்லாம் எப்படி நடணும்னு சொல்லிட்டு. அந்த மெத்தட்லலாம் நீங்கள் நட்டிங்கன்னா ஹைப்ரிடாக இருந்தாலும் காஞ்சி போகாமல் நல்லா வளரும். இந்த மெத்தட்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஹைப்ரிட் கூட நீங்கள் வளர்த்துடலாம். ஆனால் ஹைப்ரிட் வந்து கட்டிங்ஸ் பண்ணி நீங்கள் வச்சு வளர்க்கணும். அப்போ தான் நல்லது. இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.